சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா, எனக்கு உண்மையிலேயே கீர்த்தனா அக்கா மேலே எந்த கோபமே இல்லை, நிஜமா சார். ஆனால் எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. ஆசை அப்படின்னா எனக்கு அவங்கக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று இருக்குது. ஏடாடே அதான் இல்லை, நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு நான் மைண்டில் நினச்சி பார்த்தேன். சை மட்டமாக இருக்குப்பா. அதாவது எனக்கு அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுகோள் ஒன்று இருக்குது. அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த படிக்கிற பிள்ளைகள்கிட்ட வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லையா, அந்த கேள்வியை எனக்கு உண்மையிலேயே போயிட்டு அவங்க ஆதவர்த்தனா சார்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும். வாட் இஸ் யுவர் ஃபாதர் இன் லா ப்ரொஃபஷன், வாட் வாஸ் யுவர் சோர்ஸ் ஆஃப் மணி, ஹவு டு யூ பிகம் ஸோ மச் பில்லியனியர், இல்லை இப்படி லட்சாதிபதியாக கோடீஸ்வரனா எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டாலும் சரி, இல்லை விஜய் சாரை விட்டு கேட்டாலும் சரி, இல்லை வேறு யாரை விட்டு கேட்டாலும் சரி கேட்பீங்களா? உண்மையிலே எனக்கு அந்த ஆசை இருக்குது மேடம். ஏன்னா குழந்தைகிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்வம் மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒருத்தர் மேலே இருக்குது. நிற்க வச்சு வரிசையாக கேளுங்க பார்ப்போம். உங்கள் கட்சிக்கார அத்தனை பேரையும் நிற்க வச்சு இந்த கேட்டீங்களா பிள்ளைகளாம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எப்படி தடுமாறணும், உங்கள் கட்சிக்காரங்களை வரிசையாக நிற்க வைங்க. எவ்வளோ பேர் அப்படியே ஷேக்ஸ்பியராக மாறுறாங்கன்னு நானும் பார்க்குறேன். இல்லை ஆசையாக இருக்குது. எதுக்காகனா இன்றைக்கி ஒரு விஷயம், அதான் அந்த விஷயத்தை அப்படியே விட்டு இருந்தால் அது வாட்டுக்கு போயிருக்கும். அது போயிருக்கும். விளக்கம் கொடுக்குறேன்ற பேரில் இவங்க தலைக்கணத்தில் தென்னாவட்டில் திமுறில் அதை எப்படி திருப்பி விட்றாங்க பாருங்களேன். அதை போய் கேட்டது கேவலமான ஒரு கேள்வி, அது மட்டமான ஒரு செயல், ரொம்ப அருவருப்பான ஒரு பெருமை பீத்திக்கிறதுக்காக போட்ட ஒரு வீடியோ. அது உண்மை அதுதான். எனக்கு விஜய் சாரை நினச்சா உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி ரேட்டுக்கு அவரை பார்க்குறப்ப எனக்கு இந்த கான்ட்ராக்ட் நேசமணி கேரக்டர் தான் வருது. உண்மையிலேயே ஃபர்னிச்சர் மேலே கையை வச்சா மொதல் டெட்பாடி நீ தான் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார். அதே மாதிரி தான் இனிமேல் ரீல்ஸ் எடுக்கிறேன், பீல்ஸ் எடுக்கிறேன், பால்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவனாச்சும் கேமராவை தூக்கிட்டு அலைஞ்சிக்க மொதல் டெட்பாடி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி க்ளோஸு விட்டுக்கிட்டு திரியிறாப்லையா. என்ன சார் பண்ணுறது? ஒருத்தர் என்னன்னா விவசாயத்தை விட விளையாட்டு தான் கஷ்டம்ன்றாப்புல. இன்னொரு அம்மா என்னென்னா ஆங்கிலம் பேச தெரியலன்னா அறிவில்லைன்னு அர்த்தன்றாங்க. அவங்க இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிற அந்த கண்டுபிடிப்பு சார். இந்த லட்சணத்தில் பசங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள்லாம் கேள்விக்குறியாக்காதீங்க. என் வேலையை கேள்வி கேளுங்க, நான் எது செய்யலைன்றதை குத்தி காட்டுங்க. நீங்கள் வேலையை செய்ய மாட்டேன்றீங்க. வேலை இருந்தால் அந்த பக்கம் போயிருப்போமா? இல்லைக்கா, ஒரு பேச்சில் கேட்குற வேலை இருந்தால் நம்ம அந்த பக்கம் போயிருப்போமா? நமக்கு ஸ்கூலில் என்ன வேலை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஸ்கூலில் அதை கவனிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, உங்கள் டிபார்ட்மெண்ட் வேலையை நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் ஆளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க, இல்லை அரசாங்க பள்ளிக்கு போயிடுறாங்க. ஆய்வு அரிக்கும் போல் ஆய்வு நடத்தலை அப்படின்னா உள்ளுக்குள்ளே அரிக்கும் போல். நம்ம இன்றைக்கி எங்கேயுமே போகலையே, கொஞ்ச நாளில் நம்ம பேர் எங்கேயுமே வரலையே. நம்ம என்னமோ தலைமறைவாக இருக்கிற மாதிரி, நம்ம ஊருக்குள்ளே தான் தெரியுது, ஆனால் தலைமறைவாக இருக்கிற மாதிரியே இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு தலைமுறையை தருதலையாக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு நான் சொல்லலை, ஊரே சொல்லுது. ஊரே சொல்லுது. இவங்களெல்லாம் இன்னமும் விட்டு வச்சிருக்க தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஒன்று தேவையா இதெல்லாம் நமக்கு? கூப்பிட்டு அதான் ஒரு ஒரு விஷயத்தை கையில் தூக்கி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற தைரியம், நம்ம என்ன பண்ணாலும் அதில் ஒரு பெரிய ஒரு இது. சார் ஏன் அந்த அம்மா போய் கேட்டது ரைட்டு தானே அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்தவங்களுக்கு தான் மண்டையில் கொட்டு வச்சுருக்கிறாங்க, கூப்பிட்டு வச்சு கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்களா? ஏன் தேவையில்லை? நம்ம இந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலைனாலும் பரவாயில்லம்மா, ஆனால் நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்றத போய் நீ வெளியில் போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதை முதல்ல நிப்பாட்டுமா? இதை நான் சொல்லலை, கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்காங்களா? இங்கே செம்மாட்டி விழுந்துருக்கு. வாயை வச்சுக்கிட்டு பேசாமல் இருங்க. நமக்கு ஒரு எந்த மூஞ்சி, அதாவது எல்லா மூஞ்சியும் விஜய் மூஞ்சியை நினச்சி நீங்கள் போடுங்க அப்படி விஜய் சார் சொன்னார்ல.
இந்த மூஞ்சியெல்லாம் தன்னை விஜய் சாராவே நினச்சிக்கிச்சுங்க. எல்லா மூஞ்சி, அதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மூஞ்சி உங்கள் இங்கிலீஷை போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா தெரியாதா? இல்லை அது தெரியுமா தெரியாதா? ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ மேடம், ஹேண்ட்ஸ் ஆஃப். கையை வெட்டி கொடுத்துருவீங்களா? அது அத்தனை பேருக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா ஓரளவுக்கு இந்த விஷயத்துலலாம் தெளிவு. அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷு வரும், ஆனால் எனக்கு கொஞ்சம் தான் இங்கிலீஷ் வரும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். நம்ம போய்ட்டு என்ன பண்ணோம்? ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ மேடம். ஹேண்ட்ஸ் ஆஃபுக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சர். அது இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் கூற்றுப்படி அறிவில்லாத ஒரு அமைச்சர். உங்கள் டிக்ஷனரியில் அது இருக்குது. ஆங்கிலம் தெரியலைன்னா அறிவு இல்லை, ஆங்கிலம் தெரியலைன்னா பிழைக்க முடியாது. அப்புறம் நீங்கள் எப்படி பிழைச்சியா? இப்பேற்பட்ட அறிவை வச்சுட்டு ஏன் நீங்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கீங்க? இந்நேரத்துக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு பறந்து இங்கிலீஷ்காரனுக்கு போய்ட்டு இங்கிலீஷ் எப்படி பேசுகிறேன்னு கற்றுக் கொடுக்கலாம்ல, அமெரிக்காக்காரனுக்கு போய்ட்டு. இல்லை, இந்த வேலையெல்லாம் இவங்க இன்னமும் உட்காந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். அதை இன்னமும் ஸ்ட்ராங்காக அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, எனக்கு அதை நினச்சா தான் ஆச்சரியமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகணுன்னா பிள்ளைகளுக்கு எந்த அளவு அதை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையெல்லாம் படித்து பெரிய ஆள் ஆகிடாது. ஒன்று படித்து பெரிய ஆளாகும், இன்னொன்று விளையாண்டு பெரிய ஆளாகும், இன்னொன்று தொழில் செஞ்சு பெரிய ஆளாகும், இன்னொன்று தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் விஞ்ஞானி பேசவே வேண்டாம். உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளியெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்கள, கூடுமான வரைக்கும் கிரிக்க மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு சோசியலைஸ் ஒழுங்காக பண்ண தெரியாது, சொந்த மொழியிலேயே பேச வராது, கூச்ச சுபாவமாக இருப்பாங்க. அப்பா என்ன வேலை பார்க்குறான்னு அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு ரொம்ப தேவையா மேடம்? கிளாஸை ஒழுங்காக நடத்துகிறாளா? கிளாஸில் என்ன பிரச்சனை இருக்குது? ஒழுங்காக புக்கு வருதா? நடத்துகிற பாடம் புரியுதா? உனக்கு படிக்கிறதுல விருப்பமா? உனக்கு வேறு ஏதாச்சும் விளையாட்டு வருமா? இதையெல்லாம் நம்ம கேட்டு அந்த பிள்ளைகளை டெவலப் பண்ணி தூக்கிட்டு போனோம்னா அது நல்லது. அதுதானே எல்லோரும் கேட்குறாங்க. ஆனால் நம்ம உட்காந்து நீங்கள் பெருமை பேசுகிறதுக்கு, உங்களை தூக்கி வச்சு பேசுகிறதுக்கு, உங்களை எல்லாரும் பெருசாக பார்க்குறதுக்கு, அந்த பிள்ளைகளோட அதை உங்கள் ஈகோவுக்கு தீனி போடுறதுக்கு அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சிருக்கீங்க. அந்த பிள்ளைய நொந்து போகணும். அந்த பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை, உங்களால் அந்த தன்னம்பிக்கை நீங்கள் சாவடிச்சிருவீங்க. அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும். அதுலேயும் கடைசி பெஞ்சை பற்றி பேசுகிறாங்க. எல்லோரும் கடைசி பெஞ்சு தான், மீ டூ. அந்த கடைசி பெஞ்சோட அருமை உங்களுக்கு என்ன தெரியும்? முன்னாடி உட்காந்துருக்கவன் படித்து எழுதுறத 365 நாளும் படித்து எழுதுறத முதல் நாள் நைட்டு உட்காந்து படித்து எழுதுகிற கடைசி பெஞ்சோட அருமை. அவன் அறிவாளியா இவன் அறிவாளியா? பெஸ்ட்டு. உண்மையிலே அதை தப்பாக எடுத்துக்காத. எந்த யாராச்சும் ஒருத்தர் கடைசி பெஞ்சில் உட்காரணும். யாராச்சும் ஒருத்தர் உட்காரணுமா இல்லையா? அப்படி யாராச்சும் ஒருத்தர் உட்காரணும் அப்படின்றப்ப அந்த பெஞ்சு எந்த பெஞ்சு ஒன்று 2 பெஞ்சு நீ போட்டுருந்தாலும், இந்த பக்கம் ஒரு 100 மீட்ரு, இந்த பக்கம் ஒரு 100 மீட்டருக்கு போட்டு 2 பெஞ்சு போட்டுருந்தாலும் 2வது இருக்க பெஞ்சு கடைசி பெஞ்சு. என்ன பண்ணுவீங்க? கடைசி பெஞ்சு எடுத்துடலாமா? அப்போ காரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து, டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு போகிறவன் தான் ஓனரு, பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு போகிறவன் அவனுக்கு வேலைக்காரன். அப்படி தானே? அவனை விட அறிவு கம்மி, அவனை விட அவன் தான் இவனுக்கு வேலைக்கு வச்சுருக்கான். அப்படி தானே? இல்லை, உங்கள் எக்ஸாம்பிள்லாம் வேறு லெவலில் இருக்குது. என்ன ஓட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கிலீஷ் பேசுனா தான் எல்லாமே. நீங்கள் ஓட்டு கேட்டிருக்க வேண்டிய கேட்டீங்களோ? ஓட்டு பொறுக்க கேட்டீங்களா இல்லையா? அங்கே உட்காந்து இங்கிலீஷ் பேசியிருக்க வேண்டிய சிவகாசியில், தென்காசியில், போகிற இடத்துல எல்லாத்தையும் கேட்டிருக்க வேண்டியது தானே? தொழில்துறையில் ஏமா போச்சுன்னா ஃபோன் போட்டு கேளுன்னா இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்கல்ல, வேணும்னா ஃபோன் போட்டு கேளு சொல்லுவாங்களா? நீ அதை உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி திரிகிறதுக்கு தெரில. இது எந்த அளவு அதை இன்னமும் உட்கார்ந்து அதை எப்படி திருப்புறாங்கன்னா, ஏதோ அவங்க அப்பாவியா ஏமா இப்படி பேசுனீங்கன்னு கேட்டது அவங்க பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்களாம். இதை நம்ம சொல்லுது. அதை நம்புறதுக்கு கீழே சில பேர் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. குரங்கு பொம்மையோட வேகமாக கை தட்டுறாங்க. செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை இப்படியே கொண்டு போங்க. ஏன்னா எப்படி நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு.
ஏன்னா நமக்கு பார்க்கறதுக்கு வேலை பார்க்க தெரிஞ்சால் பார்க்கலாம், நமக்கு என்ன வேலைன்னே தெரியாது. அதை எப்படி கொஞ்ச நாள் கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் வேணுமா வேண்டாமா? இப்படி நம்ம மாட்டுக்கு போயிட்டு கேவலமாக மட்டமாக அதை அடுத்த தலைமுறையை தலை நிமிர வைக்கணும், தோலை கொடுத்து தோல் மேலே தூக்கி வச்சுக்கணும், அவங்கள மிதிக்கக்கூடாது. எந்திரிச்சு வர அவங்கள எந்த அளவுக்கு நம்மளை தாண்டி உயர்த்தி கொண்டு போகணும், அதுக்கான வேலையை பார்க்கணும். இதுக்கு மேலே விளக்கமாக சொல்கிறேன். ஆனால் உண்மையிலேயே மானம், ரோசம், வக்கம், சூடு, சொரணை ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். ஒன்று இதெல்லாம் உரைக்கும். நான் மட்டுமா, நானாவது டீசெண்டாக பேசுகிறேன். எவ்வளோ பேர் கல்வி 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 நீங்கள் பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு அடித்து உங்களுக்கு ஏதாச்சும் தாழ்வு மனப்பான்மையாக என்ன? அதனால தான் போகலையோ? எங்கே? எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்கள் தான் பயங்கர இங்கிலீஷில் புலமையாச்சு, இங்கிட்டு பூந்து அங்கிட்டு வந்துடுவீங்கல்ல, கொட்டைவீங்கல்ல இங்கிலீஷில். போயிட்டு ஒரு முறை சிபிஎஸ்சி ஸ்கூலில் போயிட்டு உட்கார வச்சு அவங்க கூட ஒரு மணி நேரம் பேசிட்டு வாங்கலை, உங்கள் இங்கிலீஷ் புலமையை பார்ப்போமா? பார்ப்போம்.